நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் அபி ஒருத்தருக்கு உதவி செஞ்சார் இல்லையா? ஸோ அவரு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டாலும் சொல்லுங்கள், துணி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் நல்லா டிசைன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக பின்னாடி இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு இடைஞ்சலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேக்கில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவ் வந்து வராப்பில். எதுக்காக வராப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாரி கேட்க தான் வராப்பில். ஆனால் அதுக்குள்ளே அபி ராகவ் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்ல விடாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. கடைசியில் வந்து சாரி கேட்க வந்த நம்ம ராகவ் வந்து சாரி கேட்காம நேற்று நான் பேசுனதெல்லாம் வந்து மனசில் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகும்பொழுது கார் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த வழியாக வர்ற அபி இருந்துக்கிட்டு இல்லை நீங்கள் என் பைக்கில் வந்தே ஆகணும், ஏற்கனவே என்னை ஒரு தடவை காரில் அழைச்சிக்கிட்டு போய் ட்ராப் பண்ணிங்கள, அதுக்கு வந்து நான் கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராகவ் முடியவே முடியாதுங்கிறாங்க. அப்போனா இதுக்கப்புறம் அணு விஷயமாக என்கிட்ட பேசுவீங்கள, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராகவ் வேறு வழி இல்லாமல் நம்ம அபி பைக்கிட்ட போகிறாங்க. ஆரம்பத்தில் நானே ஓட்டுறேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை முடியவே முடியாது, நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு ராகவை பின்னாடி உட்கார வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்பொழுது வேகமாக போகும்பொழுது பேலன்ஸ் பற்றாம நம்ம ராகவ் அபியோட தோள் மேலே கையை வச்சிட்றாப்புல. இதனால் அபி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல முட்டி கீழே விழுந்துடுறாங்க. ராகவுக்கு கையில் அடிபட்டுடுது. நம்ம அபி எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு நம்ம ராகவ் வந்து அபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பையில் வச்சுருந்த க்ரீம் எடுத்து நம்ம ராகவுக்கு போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் இந்தாங்க நீங்களே இனிமேல் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி பைக்கை ராகவ்கிட்ட கொடுத்துட்றாங்க. ராகவ் தான் அபியை பின்னாடி வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.